இதில இப்போது இராணுவம் சம்பந்தப்பட்ட துறையில் கூடுதலாக 2,00,000 கான்ட்ராக்ட் 26 நிதியாண்டுக்காக ஒதுக்கீடு செய்ய டிஃபென்ஸ் துறையில் தெரிவித்தவாறு ஒரு செய்தி வந்துள்ளது. அந்த செய்தியினுடைய அடிப்படையில் இராணுவத்துறை சம்பந்தப்பட்ட பங்குகள் நேற்றுக்கு ஒரு ஏற்றத்தை கண்டுள்ளது. ஏற்றம் கண்டுள்ளது என்பதற்காக நாம் எந்த விதமான அவசர முடிவும் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இல்லை. ஏன்னா நாம் அதனுடைய ஏற்ற இறக்கம், சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு அந்த மாதிரி தொழில்நுட்பம், இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கிறது ஒரு ஆரோக்கியம். அது ஒரு செய்தி. ஸோ இராணுவத்துறைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறதுக்காக ஒரு செய்தி தானே தவிர, இதற்காக நம்ம ஒரு குறிப்பிட்ட பங்குகள் நம்ம எதையும் நம்ம பரிந்துரையும் செய்யலை. அப்படி இராணுவத்துறை சம்மந்தப்பட்ட பங்குகளை நம்ம என்ன மனதில் கொள்ளலாம் அப்படின்னா, ஜிஆர்எஸ்சி, பிஇஎம்எல், டேட்டா பேட்டர்ன்ஸ், அஸ்ட்ரோ மைக்ரோவேவ், டைனமிக் டெக்னாலஜி, கொச்சின் ஷிப்யார்ட், பாரத் டைனமிக்ஸ், ஜெம் டெக்னாலஜிஸ், ஹெச்ஏஎல், மசகான் டாக், மைதானி இது மாதிரியான இராணுவத்துறை சம்பந்தப்பட்ட பங்குகளில் தொலைநோக்கு பார்வையில் கவனம் செலுத்தலாம் என்பது என்னுடைய கருத்து.